ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்றைக்கி ஈஞ்சம்பாக்கமில் இருக்கிற இஸ்கான் டெம்பிள் பார்க்குறதுக்கு தான் கிளம்பிட்டோம். தாம்பரம் மேடவாக்கம் ஓஎம்ஆர் ரோட்டில் போனால் ரொம்ப லேட் ஆகிடும். ஏன்னா அங்கே மெட்ரோ ஒர்க் ஃபுல்லாக நடக்கிறதுனால லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் ஏசிஆர் ரூட்டில் தான் நாங்கள் கிளம்பி போயிட்டோம். இங்கே வந்து போகிற வழியிலே நமக்கு கோலம் பீச் வரும். ஸோ அதையும் டச் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் இஸ்கான் டெம்பிள் போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். கோலம் ப்ளூ ஃப்ளாக் பீச்சுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இதுவே இருக்கும். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் சார்ஜஸ் அதெல்லாமே இருக்கும். நாங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் அது மாதிரி ரெசார்ட்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அங்கே தான் போயிருக்கோம். பார்க்கிங் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. நாங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இஸ்கானுக்கு போகிறோம். மெரினா பீச்சில் வந்து நிறைய ஆளுங்கள் இருப்பாங்க, செம்ம கூட்டமாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இங்கே எதுவுமே கிடையாது. ரொம்ப லிமிட்டடாக இருந்தாங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அவங்க பாட்டுக்கு அவங்க ஜாலியாக விளையாடிட்டு பசங்களோட நல்லா இருந்துச்சு இங்கே இருக்கிறதுக்கே. அதே மாதிரி இங்கே 2-3 பேர் வந்து ஃபிஷ்ஷு பிடிக்கிறதுக்காக, மீன் பிடிக்கிறதுக்காக வந்து அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருந்தாங்க. நாங்கள் இங்கே வந்து ஒரு 2-3 மீன் பார்த்தோம், அதுக்கப்புறம் நண்டு கூட பார்த்தோம். இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பார்க்குறது. இது வந்து நாங்கள் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே மீன் பிடிக்கிறதுக்கு ஆளுங்க இருந்தாங்க, அங்கேயே அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு வந்துட்டாங்க லக்ஷித் அங்கே போயிட்டு. ஒரு 5:30 அந்த மாதிரி நாங்கள் கோலம் பீச்லேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து திருப்பி இஸ்கான் போகிற மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முத்துக்காடு போட் ஹவுஸ் வரும். ஆல்ரெடி முத்துக்காடு போட் ஹவுஸ் வந்து நாங்கள் போயிருந்தோம், அதோட விலாகும் நம்ம சேனலில் இருக்கும். நீங்கள் வேணும்னா அதை கூட செக் பண்ணிக்கலாம்.
கோலம் பீச்லேருந்து ஸ்ட்ரெயிட் ரூட்டே வந்து இஞ்சம்பாக்கம் போயிடும். அங்கே வந்து நடுவில் ஒரு டோல் வரும். அங்கே இஞ்சம்பாக்கம் நாங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. ஒரு 6:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்கே வந்து ஃபுல்லாக ரோட் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் இங்கே ஸ்ட்ரெயிட் ரோட்டில் நமக்கு பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சுற்றிட்டு வந்துட்டோம். இஸ்கான் டெம்பிள் போகிற வழியும் வந்து கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஃபுல்லாக நோண்டி வச்சதுனால அதுக்கப்புறம் திருப்பி 2 வாட்டி நாங்கள் ரிட்டன் போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மெயின் என்ட்ரன்ஸில் தான் இப்போ என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஒரு ரூட் இருக்கும், அது ஃபுல்லாக மண் நோண்டி பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு 7 o'clock அந்த மாதிரி நாங்கள் ரீச் ஆகிட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே நம்ம கார் பார்க்கிங் டோக்கன் கொடுத்துருவாங்க. 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க கார் பார்க்கிங்கு. அதே மாதிரி 2 வீலர்ஸ்க்கு வந்து எந்த சார்ஜஸும் கிடையாது. இஸ்கான் வந்தாலே அது ஒரு தனி ஃபீல் தான், சூப்பராக இருக்கும். டெம்பிள் அந்த பீஸ்ஃபுல் மைண்ட் ரிலாக்ஸேஷன் எல்லாமே இங்கே கிடைக்கும் நமக்கு சாமி பார்த்த உடனே. என்ட்ரன்ஸ்லேயே வந்து நமக்கு இந்த மாதிரி போர்டு இருக்கும், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரேன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. அதில் நம்ம நடந்து போகலாம். மெடிடேஷன் மாதிரி ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் இஸ்கான் டெம்பிள் வந்து உள்ள சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துடலாம். ஆகஸ்ட் 26 அன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ணாஷ்டமின்னு கூட சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்து ரொம்ப நிறைய விசேஷமான பூஜை அங்கே வந்து இங்கே நடக்கும். இங்கே வந்து காலையில் 8 மணிலேருந்து மிட்நைட் 12 o'clock வரைக்கும் பூஜை நடக்கும்னு சொல்லிட்டு போர்டில் போட்டிருந்தாங்க. தர்ஷனம் எல்லாம் பார்த்து முடிஞ்சக்கப்புறம் வந்து சுட சுட சாம்பார் சாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க பிரசாதம். அது வாங்கி சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு லக்ஷயா டைரிஸ்.